பயணம் செய்யறண்டா எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதே போலதான் எங்கள் குடும்பத்துக்கும் நவம்பர் மாதம் நாங்கள் ஒரு பயணம் செய்யலாம் என்று இருந்த பொழுது அதுல ஒரு நிகழ்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்கள் தள்ளப்பட்டபடியால டிசம்பர் வெக்கேஷனுக்கு நாங்கள் ஒரு பயணம் செய்யலாம் என்று முடிவு செய்திருந்தோம். நாங்கள் என்றதை விட என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லலாம். அதுல முக்கியமாக என்னுடைய 3வது மகளான லயானா தான் இந்த பயணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறவர். டிசம்பர் மாதம் குளிர்காலம், எங்க பயணத்துக்கு போகலாம் என்று பார்த்தால் ஆசியா நாடுகளுக்கு போக முடியாது. டிக்கெட் எல்லாம் சரியான விலை. எங்களுடைய நாட்டுக்கு போறேன்னு சொன்னால் 1 மாத விடுமுறை வேணும். 1 மாத விடுமுறை எடுத்துக்கொண்டு போறது சம்மருக்கு மட்டும்தான் முடியக்கூடிய காரியம். ஆகவே ஒரு கிழமை அல்லது 2-3 நாள் போய் வர்றதுன்னு சொன்னால் ஐரோப்பா நாட்டுக்குள்ள இருக்கிறதான் சிறப்பு. ஐரோப்பா நாட்டுக்குள்ள நாங்கள் பயணம் செய்யறேன்னு சொன்னால் சரியான குளிர் வேறு. ஐரோப்பா நாடுகளிலேயும் குளிர் குறைஞ்ச நாடுகள் என்று இருக்குது. இப்ப ஸ்பெயின் நாடுகள்ல சில தீவுகள் அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப அங்க போகலாம் என்று சொல்லி முடிவெடுத்தது. ஸ்பெயின் நாட்டுக்குரிய பல தீவுகள் இருக்குது. மிக அழகான தீவுகள், மிக அழகான கடல்களை கொண்ட தீவுகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அங்கு போவதற்கு நான் எப்பவும் முயற்சி செய்ததில்லை. இந்த முறை அங்க போறதாக என்னுடைய பயண ஏற்பாட்டாளர், அதாவது என்னுடைய மகள் முடிவு செய்திருந்தார். 2-3 நாடுகளை எனக்கு அறிமுகப்படுத்தி கடைசியா இந்த நாட்டுக்கு போவோம் என்ற முடிவுக்கு வந்தோம். பால்மா தி மயோர்க் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் போக முடிவு செய்தோம். முடிவு செய்தால் பிளைட்ல தான் போகலாம். பிளைட்ல போறேன்னு சொன்னால் நாங்கள் 6 பேர் வாகனத்துல கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடுறேன்டால் பயங்கர காசு கேப்பினோம். ட்ரெயின்ல தான் போகணும். பாரிஸுக்கு அருகில 2 ஏர்போர்ட் தான் இருக்குது. ஒன்று ஷாதுகோல், இன்னொன்று ஓர்லி. ஷாதுகோலுக்கு நாங்கள் அடிக்கடி போய் எங்களுக்கு அங்க போய் வாரது இலகுவா இருக்கும். அங்க போற வழியும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு கார்ல போனது ஞாபகம் இருக்குது. ஆனால் ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனது இல்லை. 2020 கனடாக்கு போகும் பொழுது என்னுடைய காரை கொண்டே ஏர்போர்ட் பார்க்கிங்ல விட்டுட்டு போன ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு ஓர்லிக்கு மெட்ரோவே டைரக்டா போற மாதிரி செய்திருக்கிறாங்க. இது எனக்கு தெரியாது. அப்ப ஓர்லிக்கு எப்படி போறேன்னு சொன்னால் 2-3 வழி காட்டிச்சு. எனக்கு நம்பிக்கை இல்ல. மெட்ரோ ஓர்லி ஏர்போர்ட் வரைக்கும் போகுதா என்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்ப வீட்டுல ஒரே சண்டை. தச்சிலாம டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொன்னா கடைசியா பயணத்தை எல்லாம் நாங்க தடை செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி ஒரே வீட்டுல சண்டை. கடைசியா மகள் ஒரு மாதிரி என்னோட கேட்டு கதைச்சு தாண்டி ஒரு முடிவுக்கு சரி ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு போகலாம், மெட்ரோ போகுதுன்னு சொல்லுது. அவ மெட்ரோலயே போவோம், கொஞ்சம் சீக்கிரம் போவோம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஒரு மாதிரி ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ போச்சு நிம்மதியா. ஆனா காசு கூட கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 26 யூரோ டிக்கெட் போறதுக்கு மட்டும் ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு. நல்லது, ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. பயணத்துக்கும் பிளைட்ல ஏறியாச்சு. 1.5 மணித்தியால பயணம் நிம்மதியா போவோம் என்று சொல்லி பிளைட்ல ஏறினால் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பிளைட்டுக்குள்ளே இருக்கிறோம். பிளைட் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி டிலே பண்ணிக்கொண்டே இருந்துச்சு. சரியான களைப்பு வேற. சரி என்றுட்டு பிளைட்டுக்குள்ள கொண்டு போன புத்தகத்தை வச்சு வாசிச்சு கொண்டு இருக்க 1.5-2 மணித்தியாலத்தால பிளைட் வலிக்கிட்டுச்சு. சாப்பிட ஏதாவது தருவாங்க, தண்ணி டீ ஏதாவது தருவாங்கன்னு பார்த்தால் டிரான்ஸ்லேகா பிளைட் சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்ல, காசு கொடுத்து தான் எல்லாமே வாங்கணும்னு சொல்லியாச்சு. நாங்கள் நினைச்சது கடைசி ஒரு டீயும் ஸ்நாக்கும் தருவினம் என்ற நம்பிக்கையெல்லாம் எல்லாரும் போய் நின்றது. எல்லாருக்கும் ஏமாற்றம். நல்ல பசி வேற. நாங்க போக வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோம். பால்மா தி மயோர்க் என்ற இடத்துக்கு சேர்ந்துட்டோம். அங்க நாங்கள் போகும் பொழுது பிரான்ஸ் நாட்டை விட குளிர் குறைவாத்தான் இருந்தது. ஆனால் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில சேர்றதுக்கு நீண்ட தூரம் நடக்க வேண்டி இருந்தது. சரியான களைப்பங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேக் கொண்டு நடந்து வாடகை கார் ஒன்று எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போறேன்னு பிளான். எனக்கோ கார் ஓடுறதுக்கு மனமே இல்ல. சரியான களைப்பு. புது நாடு, இரவு வேளை வேற. பேசாமல் டாக்ஸி ஏதாவது பிடிச்சு கொண்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம், விடிஞ்சா பிறகு பாப்போம் என்று சொல்ல டாக்ஸிக்காரன்ட்ட கேட்டால் 60 யூரோ கேட்டான். ஆனா ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 8-10 கிலோமீட்டர் தூரத்துல தான் நாங்கள் வீடு எடுத்து இருந்தாங்க. அப்ப 60 யூரோன்றது அது கனகாசன்னு சொல்லி போட்டு வாடகை கார் எடுத்துக்கொண்டு போயிட்டோம். நல்ல கார் உண்டு. 3 நாளைக்கு 350 யூரோ எடுத்தவங்க. 7 சீட் கொண்ட பெரிய கார். உண்மையிலேயே அப்படி கார் நான் வாழ்க்கையில ஓடையில. நான் வச்சிருக்கிற எல்லாமே பழைய கார் தான். இது புது மாடல் கார். நல்லா இருந்தது. கார் ஓடும் பொழுது பிளைட் ஓடின மாதிரியே இருந்துச்சு. சரி, அட்ரஸ போட்டாச்சு, வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் ஒரு தோட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு கார் நின்றுட்டுது. சொல்லிச்சு, நீங்கள் வர்ற இடத்துக்கு சேர்ந்துட்டீங்க. நான் மகள்கிட்ட சொன்னேன், இதுல நான் வீடையும் காணையில உண்டையும் காணையில வெறும் தோட்டமா இருக்குது, மதில் கட்டி உள்ளுக்கு தோட்டமா இருக்குது. மகள் சொன்னால் வந்துட்டோம் அம்மாண்டு. எங்க வீட்டை காணையிலன்னு சொல்ல பொறுங்கோ இதுக்குள்ள திறப்பெடுக்கணும், கோட் நம்பர் போட்டுட்டு கோட் நம்பர் போட்டு திறப்பு எடுத்து கதவை திறந்தால் பிஸா படத்துல வார வில்லா மாதிரி
வீடு சின்னனா இருந்தாலும் பெரிய ஒரு காட்டுக்குள் நடுவில் அந்த வீடு இருந்தது. இரவு நேரம் நாங்கள் வந்தது, ரோட்டுல லைட்டும் இல்ல, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. எனக்கு சரியான பயம். நானும் மூத்த மகளும் காரை விட்டு இறங்காம காருக்குள்ளேயே இருந்துட்டோம். மிச்சம் எல்லாரும் இறங்கி போய் திறப்படுத்து கதவை திறந்து ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள போய் லைட் எல்லாம் போட்ட அப்புறம் தான் நான் காரை உள்ளுக்கு கொண்டு போனேன். வீட்டுக்குள்ள போனா ஒரே புகை மனம். எனக்கோ பயம் வந்துட்டது. என்னடா இது, பேய் வீடா பிசாசு வீடா ஒன்றும் தெரியல. ஒரு சனத்தையும் பக்கத்துல காணல. அதோட நாங்க வந்தது 10 மணி ஆயிட்டுது. 10 மணிக்கு அங்க சன நடமாட்டமும் இல்ல. காட்டுக்கு நடுவில் அந்த வீடு இருக்குது என்று சொல்லி போட்டு போனால் அந்த வீட்டுக்குள்ள போனா குளிர தொடங்கிட்டது. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த வீடு கனகாலமா பாவிக்காம இருந்திருக்கணும், வாடகைக்கு மட்டும் கொடுக்கறதால ஹீட்டர் நாங்கள் வந்துதான் போடணும். நாங்கள் போட்டா ஹீட்டர் வேலை செய்ய மாட்டேன். ஹீட்டர் சூடாகிறதுக்கு கரை நேரம் ஆயிட்டுது. எங்களுக்கோ குளிர் தாங்க முடியல. வந்த களைப்பு வேற. சரி என்று நித்திர கொள்ளுவோம் நைட் லாம்ப போட்டேன். நைட் லாம்பு வந்து சட்டாரண்டு வெடிச்சுது. எனக்கோ மனதுக்குள்ள பயம் வந்துட்டது. 3 ரூம் இருந்தது. 3 ரூமுக்குள்ளேயும் 2 பேரா படுத்துனாங்க. கீழே கிச்சனும் ஹோலும், மேல பாத்ரூம் டாய்லெட், 3 ரூம். நல்ல காலம் 3 ரூமுமே முதல் மாடியிலே இருந்தபடியால் 6 பேரும் நாங்கள் அதுக்குள்ளேயே தங்கக்கூடிய மாதிரி இருந்தது. விடிய ஒழும்பி குளிக்க போனால் ஒரு ஆள் குளிச்சால் தண்ணியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரி என்றுட்டு வீட்டுக்காரனுக்கு அடிச்சா. அவன் சொன்னான், நீங்கள் கரை நேரம் குளிச்சுட்டீங்க, இத்தனை லிட்டர் குளிச்சுட்டீங்க போல இருக்குது, ஒரு ஆள் ஒருக்கா குளிச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் குளிக்கணும், அதோ இதோண்டு. பிறகுதான் தெரிஞ்சது நாங்கள் அந்த நைட் லாம்ப் ஷோட் அடிச்சதால தண்ணி சூடாகிற ஹீட்டர் வேலை செய்யலைன்னு சொல்லி. சரி ஓகே என்று சொல்லி போட்டு அதையும் ரிப்பேர் பண்ண அவ செய்து தந்து போட்டு நாங்கள் வீட்டை விட்டு கதவெல்லாம் பூட்டி வெளியில வந்து வாசல்ல பார்த்தால் 13ஆம் நம்பர் வீடு. அப்பதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இரவு தங்கி இருந்தது 13ஆம் நம்பர் வீட்டிலேண்டு. எப்படி இருக்கும் எங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். 13ஆம் நம்பர் என்றாலே பேய் சம்பந்தமான விடயம் என்றது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தெரியும். நல்ல வேளை என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் நான் வாய் தவறி சொல்லிட்டேன். 13ஆம் நம்பர் என்றது ஆபத்தான விடயம் இல்லோ. நார்மலா 13ஆம் நம்பர் வீடு பிரான்ஸ் நாட்டிலேயே இருக்கிறே இல்லையே, இதனை இங்கே வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி போட்டு நாங்கள் இடம் சுத்தி பார்க்க போயிட்டோம். அந்த நாள் எப்படி கழிஞ்சண்டு அடுத்த வீடியோல சொல்றேன். வணக்கம்.